viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் ஊறுகாய் பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ண போகிறோம். இது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிருங்க. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து அதிக அளவில் இருக்குது. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆறின பிறகு நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வெந்தயமும் கடுகும் வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமாக வச்சுக்கிங்க. வெந்தயம் செவந்த பிறகு அதிலே நம்ம கடுகை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிங்க. இப்போ நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்தனால நம்ம கையிலே பிச்சோம்னாலும் அழகாக பிக்க வரும். நடுவில் இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் வெந்நீர் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சிடலாம். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு, புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஒர்க்கை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடி இந்த ஊறுகாய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். மிளகாப்பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ஒருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.